பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி ஹஜ் அப்துல் மஜீத் நூரானி ஹசரத் அவர்கள் கிராத் ஓதி துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين جعلوا القرآن عضين فوربك لنسألنهم أجمعين عما كانوا يعملون فاصدع بما تؤمر وأعرض عن المشركين إنا كفيناك المستهزئين الذين يجعلون مع الله إلها آخر فسوف يعلمون ولقد نعلم أنك يضيق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الساجدين واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العليم. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஒரு மாலை பொழுது, மழை வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் கொள்ள வெயில் அடிக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து கொள்ள வேண்டும். ஷாபான் பிறை 15 நோன்புடைய நிலை. இந்த நிலையிலும் கூட நோன்புடைய நிலையில் தாங்கள் எல்லாம் திரளாக வருகை தந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. வந்திருப்பவர்களுக்கு இஃப்தாருக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்முடைய ஜாமியா மதரசாவுடைய பேராசிரியர் அமீருல்லா யஹ்யா ஹதரத் அவர்கள் நம்முடைய காதுகளுக்கெல்லாம் இனிமையான ஒரு கீதம் இசைப்பார்கள். கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய பெண்கள் பகுதியில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஜமாத்தார்கள், பெற்றோர்கள் கொஞ்சம் சிரமம் பாராமல் இங்கு வளாகத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹசரத் அவர்கள் இப்பொழுது கீதம் இசைப்பார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। वो जिसके लिए महफिल कौनैन सजी है,
फिरदौस बरी जिसके वसीले से बनी है, वो जिसके लिए महफिल कौनैन सजी है। फिरदौस बरी जिसके वसीले से बनी है, वो हाशमी वो हाशमी मक्की मदनी अरबी है। वो मेरा नबी मेरा नबी मेरा नबी 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 है। அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. والشمس ضحى चेहरे अनवर की झलक है। والشمس ضحى चेहरे अनवर की झलक है। واللیل سجا کے سوئے حضرت کی لچک ہے۔ عالم کو ضیا عالم کو ضیا جس کے وسیلے سے ملی ہے، وہ میرا نبی میرا نبی میرا نبی ہے۔ وہ میرا نبی میرا نبی میرا نبی ہے۔ அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. यासीन मुज़म्मिल मुद्दस्सिर ताहा, क्या क्या नए अल्काब से मौला ने पुकारा। यासीन मुज़म्मिल मुद्दस्सिर ताहा, क्या क्या नए अल्काब से मौला ने पुकारा। वो ज़ात है वो ज़ात की कुरान में भी जिक्र जली है। वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है। वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है। அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. அவர் எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் நபியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான முறையில் நம்முடைய ஹதரத் அவர்கள் உருது, தமிழ், அரபி மும்மொழியிலும் மிக அற்புதமான முறையில் கீதம் இசைத்து காட்டினார்கள். நெஞ்சங்களெல்லாம் குளிர்ந்தது. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்முடைய முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய துபை தொழில் அதிபர், சமூக ஆர்வலர், சேவகர் அல்ஹாஜ் ஷேக் அலாவுதீன் சாஹிப் அவர்களை ஜாமியா இஸ்லாமியா நிர்வாகிகள், பேராசிரியர்கள் சார்பாக மிக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களையும், வடக்கு மாங்குடி சுலைமான் ஹாஜார் அவர்கள் அனைவரையும் நாங்கள் மிக்க அன்போடு நாங்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஜாமியாவின் பேராசிரியர், மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி எஸ் கிஃபாயத்துல்லா ஹைரி ஹதரத் அவர்களை அழைக்கின்றேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் நமது ஐயம்பேட்டையிலே அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா என்ற மதரசா 7 வருடம் தாண்டி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடக்கும் ஹாஜி கொண்டி கே முகமது இஸ்மாயில் அவர்களையும் கௌரவ தலைவர் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனம் ஐயம்பேட்டை, முன்னிலை வகிக்கும் ஹாஜி சிம்லா நஜீப் அவர்களையும் ஹாஜி வாலன் அக்பர் அவர்களையும் தலைவர்கள் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லிம் பரிவார ஜமாத் சபை, ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி அனைத்து மஸ்ஜித் நிர்வாக பெருமக்கள், வளத்தூர் கிராம நிர்வாக சபை, பஞ்சுவலி வடக்கு மாங்குடி ஜும்மா ஹனஃபி பள்ளிவாசல், ஜாமியா மஸ்ஜித் சபை, பாபநாசம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை, அல் ஈமான் நற்பணி மன்றம் குவைத், பாசமலல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரமதான் நற்பணி மன்றம் துபாய் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாளராக பொறுப்பேற்றிருக்கும் மௌலானா மௌலவி எஸ் சல்மான் பாசில் யூசுஃபி ஹதரத் அவர்களையும் முதல்வர் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனம் கிராத் ஓதி சென்ற பேராசிரியர் மௌலவி ஹாஃபில் காரி கே அப்துல் மஜீத் நூரானி ஹசரத் அவர்களையும் கீதமிசைத்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அமீருல்லா யஹ்யாஹி ஹசரத் அவர்களையும் துவக்க உரை நிகழ்த்தவிருக்கும் எங்கள் ஜாமியத்துல் இஸ்லாமியா மதரசாவினுடைய பொருளாளர் அபூபக்கர் சித்திகி பாசில் ஜமாலி ஹசரத் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கவிருக்கும் எங்கள் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா மதரசாவினுடைய பேராசிரியர் கே முகமது இர்ஷாதி ஹசரத் அவர்களையும் இன்னும் பாபநாச வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் ஏஎம் ரஹ்மத்துல்லா இனாமி ஹசரத் அவர்களையும் நன்றி உரை வழங்க இருக்கும் எம் நைனார் முகமது யூசுப் ஹசரத் அவர்களையும் செயலாளர் அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனம் இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அங்கம் வகிக்கும் எங்க பாசமிகு தொழில் அதிபர் சமூக சேவகர் அல்ஹாஜ் கே ஷேக் அலாவுதீன் அவர்களையும் முஹிப்புல் உலமா அல்ஹாஜ் எஸ் முகமது ரஃபி அவர்கள் நிறுவனர் ஐக்கிய நல கூட்டமைப்பு சென்னை அவர்களையும் சிறப்புரை ஆற்ற இருக்கும் எங்கள் பாசமிகு கண்ணியத்திற்குரிய ஹசரத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்சருல் உலமா சொல் முரசு எம் முகமது அபு தாகிர் பாக்கவி ஹசரத் அவர்களையும் பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி ஹசரத்துடன் கூட வந்திருக்கும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அனைவர்களையும் தாருல் குரான் புதிய கட்டிடம் அடிக்கல் வைத்து துஆ மற்றும் சனது வழங்கி ஆசிரியரையை நிகழ்த்தவிருக்கும் எங்கள் ஆசான் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் கிராண்ட் முஃப்தி என்பி உஸ்மான் முஹித்தீன் பாக்கவி பாசில் மலாஹிரி ஹஜரத் அவர்களையும் தமிழ்நாடு அரசு தலைமை காஜி சென்னை தலைமை முஃப்தி அல் பாக்கியாது சாலிஹாத் அரபிக் கல்லூரி ஷேக் அலாவுதீன் ஹாஜியார் அவருடைய சகோதரையும் அதே போன்று இந்த முப்பெரும் விழாவிற்கு கூடி வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள், தாவூதியா மதரசாவினுடைய தகுதிமிகு முதல்வர் ஹசரத் அவர்களையும் இன்னும் பயணம் சென்று வெகு தூரத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த முப்பெரும் விழாவை சீரும் சிறப்புமாக அரங்கேற்றி வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் இந்த முப்பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்த அன்பர்கள், நண்பர்கள் அனைவர்களையும் எங்கள் ஜாமியாவின் சார்பாக இன்னும்
இங்கே பணிபுரியக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அதே போன்று இவ்வாண்டு பட்டப்பதிவுக்கும் எங்கள் செல்ல பிள்ளை அனைத்து ஹாஃபில்களையும் எங்கள் ஜாமியாவின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரியுடைய தகுதிமிக்க முதல்வர் யூசுப் ஹசரத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபை, இன்றைய இந்த புனிதமான ஷாபானுடைய மாதம் பிறை 15 நோன்பனுடைய நெருக்கம், இந்த துவா கபூலாகக்கூடிய மிக சிறப்புக்குரிய இந்த நேரத்தில் நம்முடைய ஜாமியாவுடைய 3 நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற இருக்கிறது. ஒன்று, ஹாஃபிதுகளுக்குண்டான பட்டமளிப்பு விழா. நம்முடைய ஜாமியாவுடைய 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் ஒரு 5 ஹாஃபிதுகள் பட்டம் பெற்றார்கள். இந்த 2வது பட்டமளிப்பு விழாவில் 11 நபர்கள், அஹதா அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்கள் இங்கே மின்னுகிறார்கள். அவர்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி துவா செய்வதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் திரளாக வருகை தந்திருக்கிறீர்கள். 2வது ஒரு நிகழ்ச்சி, இந்த ஹாஃபில்களை உம்ராவிற்கு வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி. குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது, குர்ஆன் உடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தியதற்கு சமமானது. அதன் அடிப்படையில் சிலருடைய உள்ளத்தில் இதனுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்கி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. மாஷா அல்லாஹ், அந்த சின்னன் சிறார், அந்த இளம் ஹாஃபிதுகள் இன்ஷா அல்லாஹ் உம்ராவிற்கு பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களை வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியும் இப்பொழுது நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். 3வதாக தாருல் குர்ஆன் புதிய கட்டிட அடிக்கல் நிகழ்வு. நம்முடைய மதரசா ஆரம்பித்து 7 ஆண்டு காலம் ஆகிறது. ஒவ்வொரு 7 ஆண்டு காலத்திலையும் ஒரு மாற்றம் உருவாகும் என்பது ஒரு இயல்பானதுதான். நீங்கள் எல்லோரும் கட்டடத்தை நம்முடைய மதரசாவை கடந்து வந்திருப்பீர்கள். ஒரு 2000 சதுரடி கொண்ட ஒரு சின்ன ஒரு இடம்தான். அந்த இடத்தில் தான் இத்தனை வருட காலமாக பல நூறு நபர்கள், பல நூறு ஹாஃபிதுகள் அங்கு ஓதி படித்து இரவு தங்கி உணவு அருந்தி, பல ஊர்களிலிருந்து அவர்கள் எல்லாம் தமிழகத்துடைய பல்வேறு பகுதியில் இருந்து நம்முடைய ஊருக்கு வருகை தந்து அங்கே தங்கியிருந்து அவர்கள் ஓதி வந்து கொண்டிருந்தார்கள். இடம் பற்றாக்குறை, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மதரசாவுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், பொதுமக்களுடைய ஆர்வம் ஒரு பக்கம், பல்வேறு பெற்றோர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து போன் செய்து பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து தொடர்ந்து அட்மிஷனுக்காண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய சுருக்கமான மன உருக்கமான சில நிகழ்வுகளாம் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. இங்கு பல தாய்மார்கள், அப்படி பல நபர்கள் இங்கே வந்து தங்கி ஓதி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த சுருக்கமான சின்ன ஒரு இடத்தில் இந்த நபர்களை, இந்த ஹாஃபிதுகளை, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளா இருக்கக்கூடியவர்களை தங்க வைப்பது, பாடம் நடத்துவது போன்ற எல்லா விஷயங்களும் சிரமமாக இருக்கிறது. வகுப்பறை கிடையாது, அவர்கள் உணவு அருந்துவதற்கு சரியான டைனிங் ஹால் கிடையாது, பள்ளிக்கூட பாடங்கள் நடத்துவதற்கு அதற்குண்டான சரியான ஏற்பாடுகள் கிடையாது, அவருடைய பெட்டி படுக்கைகளை வைப்பதற்கு சரியான ஒரு ஏற்பாடுகள் கிடையாது. எனக்கு போய் பார்க்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கவே பரிதாபமா இருக்குது. ஒரே ரேக்கு, 4 பேர் முட்டி முட்டி அதுல திங்ஸ் வச்சிருக்கிறாங்க. படுப்பதற்கு சரியான ஏற்பாடுகள் குறைவாக இருக்கிறது.
இருந்தாலும் கூட அந்த தியாகத்தெல்லாம் தாங்கி கொண்டு இங்க வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது குர்ஆனுடைய இல்மு போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு உள்ளுணர்வோடு அவர்கள் இங்கு சேர்த்து மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு விசாலமான ஒரு இடம் தேவை. இன்றைய அரசனுடைய நிலையின் பிரகாரம் குறைந்தபட்சம் ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் கூட 15,000 சதுரடி இடம் இல்லாமல் அங்கு அங்கீகாரம் கிடைக்காது. வகுப்பறை 400 சதுரடி இருக்க வேண்டும், 2 பாதைகள் இருக்க வேண்டும், அஸ்திவாரம் எப்படி இருக்க வேண்டும், லிப்ட் எப்படி இருக்க வேண்டும், படிக்கட்டு எத்தனை அடி இருக்க வேண்டும், ஃபயருடைய அப்ரூவல் இருக்கிறதா, கட்டடத்துக்கு உண்டான அப்ரூவல் இருக்கிறதா, ஹாஸ்டலுக்கு உண்டான அப்ரூவல் இருக்கிறதா போன்ற எல்லா விஷயங்களையும் கண்காணித்து அது முறையாக இருந்தால்தான் நம்முடைய நிறுவனம் காலத்திற்கும் நின்று பயன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் காற்றடித்தால் போல் ஒரு நேரத்தில் அரசாங்கத்துக்கு உண்டான சட்டங்கள் மிதமிஞ்சி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மதரசாக்கள் காணாமல் போய்விடும். அந்த நிலையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசா கியாமத் நாள் வரை எந்த இடையூறும் இல்லாமல், எந்த தோல்வியும் இல்லாமல் நிரந்தரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கு ஒரு 15,000 சதுரடி ஒரு சில நபர்களுடைய மாஷா அல்லாஹ் நல்ல உள்ளங்கள், நம்ம ஒருவரை சார்ந்த நல்லுள்ளங்களுடைய விருப்பத்துடைய அடிப்படையில் இடங்கள் சிறிது வாங்கியிருக்கின்றோம். மற்ற சில இடங்களும் வாங்க இருக்கின்றோம். அந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த 15,000 சதுரடியில் ஒரு 10,000 சதுரடி கொண்ட ஒரு கட்டடம் இங்கு அமைக்க இருக்கின்றோம். அதில் கீழ்த்தளம் ஒரு 10,000 சதுரடி, முதல் தளம் ஒரு 10,000 சதுரடி, ஆக 20,000 சதுரடி. தேவை ஏற்பட்டால் அதற்கு மேல் ஒரு 10,000 சதுரடி. கீழ்த்தளம் முழுவதும் மாணவர்களுக்குண்டான ஹிஃப்து வகுப்பறைகள், அலுவலகங்கள், ஹிஃப்து வகுப்பறை மதரசா பாடத்திற்காக வேண்டி. முதல் தளம் பிள்ளைகளுக்குண்டான பள்ளி ஸ்கூல் எஜுகேஷனுக்காக வேண்டி ஒரு தளம். 3ஆம் தளம் பிள்ளைகளுக்குண்டான போர்டிங் ஹாஸ்டல், அவர்கள் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் என்ற அடிப்படையில் 3 தளங்களுக்கு உண்டான நிர்பந்த தேவை நமக்கு இங்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கட்டடத்துக்குண்டான அடிக்கல் இப்பொழுது அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பஷார சொல்லப்பட்ட ஒரு இடம் இது கனவில் காட்டப்பட்டு பஷார சொல்லப்பட்ட இந்த இடத்தில் அதனுடைய விரிவாக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கியாமத் நாள் வரை விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் அதிகம் துவா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இதில் நாம் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி அதனுடைய துவாவிற்காக வேண்டி பிரத்யோகமாக நம்முடைய சென்னையிலிருந்து பெருவொரு தியாகத்தோடு தமிழ்நாட்டினுடைய சீஃப் காசி, தலைமை காசியாக இருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய தாய் மதரசா, தமிழகத்தினுடைய தாய் மதரசா என்று போற்றக்கூடிய வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தில் தொடர்ந்து 59 வருட காலமாக பேராசிரியராக இருந்து பல ஆண்டுகள் அங்கே முதல்வராகவும் இருந்து இப்பொழுது தலைமை முஃப்தியாகவும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழகம் போற்றக்கூடிய மிக முக்கியமான அச்சாணையாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்கவைகளும் பெரும்பாலான உலமாக்கள் அஸருடைய மாணவர்கள் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான 75% உலமாக்கள் ஹஜரத்துடைய மாணவர்களாக தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய வாய்ந்த பரக்கத்தான ஹஜரத் அவர்களுடைய வருகை உண்மையாலுமே நமது ஊருக்கும் நமக்கும் எங்களுடைய மதரசாவுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றோம். ஹஜரத்துடைய துவாவோடு இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சி நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த துவாவுடைய நிகழ்ச்சி, இந்த அடிக்கல் நாட்ட வேண்டிய நிகழ்ச்சி இத்தனை வயிறுடைய பசியோடு நடக்கிறது. இங்கே நோன்பாளுடைய பசியோடு நடக்கிறது. ஒரு பிள்ளை பசியோடு இருக்கிறது என்று சொன்னால் தாய் தாங்கிக் கொள்ள மாட்டாள். பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளை வந்த உடனே தாய் என்ன செய்வாள் தெரியுமா? முதலில் பிள்ளையினுடைய டிஃபன் பாக்ஸை திறந்து பார்ப்பாள், என்னுடைய பிள்ளை சாப்பிட்டாளா இல்லையா என்பதான். பசியை பொறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பல தாயினுடைய முஹப்பத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் நாம் பசித்திருக்கக்கூடிய நிலையில் நாம் கேட்கக்கூடிய அந்த தேடலை, அந்த காதலை, அந்த ஈர்ப்பை, அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான்.
மாஷா அல்லாஹ், பெண்கள் திரளாக வந்திருக்கிறார்கள். சிறார்கள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தாடி நரைத்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வாலாக்கள் இருக்கிறார்கள், மூத்த உலமாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலேயே முழுமையாக அர்ப்பணித்த எத்தனையோ தியாகிகள் இங்கே இருக்கிறார்கள். எல்லோருடைய ஒட்டுமொத்த துவா அது இன்றைய தினம் நோன்பு வைத்துக் கொண்டு பல்வேறு பகுதியில் இருந்த சிரமத்தோடு கூமாப்பட்டியில் இருந்து அவர்கள் 3 மணிக்கு கிளம்பியவர்கள். ஒன்றரை பஸ், ஒரு பஸ் ரொம்பி அடுத்த ஒரு பாதி வேணும். அதிகாலை 3 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு இங்கே இறங்கி வந்திருக்கிறார்கள். இதே போன்ற பர்லியார் ஊட்டிலிருந்து, சென்னையிலிருந்து, பல்வேறு பகுதியிலிருந்து பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு தியாகம். பகலில் வைத்திருக்கலாமே, பலரும் கோரிக்கை வைத்தார்கள், பகலில் இருந்திருக்கலாமே என்பதாக. ஆனால் ஒரு ஹஜ்ரத்துடைய துவாவுக்காக வேண்டி நாம் மாலையை வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆனால் அந்த தியாகத்தெல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொண்டு நோன்போடு தூரமான இடத்திலிருந்து பணி நேரத்தில், மாலை நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா நபருடைய அந்த தியாகத்தையும் இங்கு விதைத்து இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு மறுமலர்ச்சியான நிறைய ஹாஃபிதுகள் உருவாகக்கூடிய, நிறைய ஆலிம்களை உருவாகக்கூடிய, நிறைய காரிகளை உருவாகக்கூடிய, முஹ்லிஸ்களை உருவாகக்கூடிய, முத்தகீன்கள் உருவாகக்கூடிய, அல்லாஹ்வுடைய நேசர்கள் உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் இங்க உருவாகுவதற்கு அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்கி வைப்பானாக. இப்பொழுது வாழ்த்துறை நிகழ்த்துவதற்காக வேண்டி நமது ஜாமியா இஸ்லாமியா மதரசாவுடைய பேராசிரியர் பாசத்திற்குரிய மௌலானா மௌலிவல் ஹாஃபிஸ் எம் முஹம்மது இஸ்ஹாக் இர்ஷாதி ஹதரத் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه القديم: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق النبي صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. மேலும் அவனுடைய ஹபீப் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய மீதும் அன்னருடைய வாழ்வியலை வலுவாது தழுவாது அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், குறிப்பாக முபாரக்கான இம்மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய தங்களுடைய உள்ளங்களிலே கலாமுல்லாவை சுமந்திருக்கக்கூடிய ஹாஃபில்களின் மீதும், அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களின் மீதும், மாணவ கண்மணிகளின் மீதும் மற்றும் அனைத்து ஜமாத்தார்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் ஜமாத்தார்களே, உலமாக்களே, ஆலிம்களே, பெருந்தகைகளே, இம்மதரசாவிலே பட்டம் பெற இருக்கக்கூடிய இந்த ஹாஃபில்கள், பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை, மதரசா பற்றி இந்தியாவுல ஒரு சிந்தனை இருக்குது. மதரசா அப்படின்னா அதுல என்ன சொல்லி கொடுக்க போறாங்க? மதரசா அப்படின்னா அந்த மதரசாவுல ஹாஃபில் ஆவாங்க, ஆலிம்களா ஆவாங்க. அவங்களுக்கு உலகத்துக்கும் உலக படிப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. மதரசால ஓதிட்டு வந்தாங்கன்னா வெளி உலகமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலாமுல்லா, கலாமே ரசூல், குரானும் ஹதீஸும் தான் அவர்களுக்கு தெரியும். அவங்களாம் வெளி உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா வெளி உலகத்துல இப்ப இருக்கிற அப்டேட்டான சுச்சுவேஷன்ல, டெக்னாலஜி அப்டேட் உடைய உலகத்துல அவங்களால சர்வே பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய பார்வை எல்லாத்திலும் இருக்குது.
பிகாம் படிச்சவங்க, எம்காம் படிச்சவங்க, பிபிஏ, எம்பிஏ, எம்பிபிஎஸ், எம்ஃபில், பிஹெச்டி, இந்த மாதிரி உலக படிப்புகளை படிச்சவங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்து ஆனுவல் இன்கம்ங்கிறது 6 லேக் 10 லேக் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, மதரசாவுல ஆலிம் ஓதிட்டு ஹாஃபில் குரான்ல நெஞ்சத்துல அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து வரக்கூடிய இந்த ஹாஃபில்கள், இந்த ஆலிம்கள் சமுதாயத்துல என்ன செய்ய போறாங்க? இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்க போகுது? இவங்க மதரசாவுல எப்படி சர்வே, உலகத்துல எப்படி சர்வே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பரவலான ஒரு கண்ணோட்டம் நம்ம எல்லா இடத்திலையும் நிலைத்து இருக்குது. இந்த கண்ணோட்டத்திற்கு முரண்பட்டு முழுமையாக மாற்றமாக ஜாமியத்துல் இஸ்லாமியாவுடைய மாணவர்கள் ஒரு சாதனையை புரிந்துள்ளார்கள். ஐயம்பேட்டையில 7 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய ஜாமியத்துல் இஸ்லாமியா மதரசாவிலே முழு குரானையும் மாணவர்கள் மனனம் செய்திருக்கிறாங்க. எப்படி மனனம் செஞ்சிருக்கிறாங்க? உலக படிப்போட இங்கிலீஷ் மீடியத்தோட அவங்க 9th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, எதிர் வர இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் எழுத இருக்கிற அந்த ஹாஃபிலும் இந்த சபையில இருக்கிறாங்க. உலக படிப்போட 10th +1 +2 இங்கிலீஷ் மீடியத்தோட அவங்க குரானை மனனம் செஞ்சிருக்கிறாங்க. குரானை மனனம் செய்யறதுனால அவங்களுடைய உலக படிப்புல எந்த விதமான இடையூறு வந்துடல. உலக படிப்புல அவங்க தரம் தாழ்ந்து போயிடல. மதரசா அப்படின்னா என்ன? மதரசா அப்படின்னா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஈமானிய ரோஷம், நாடி நரம்புகள்ல இஸ்லாத்துடைய உணர்வு, நெஞ்சங்கள்ல இஸ்லாத்துடைய உணர்வு, இஸ்லாமிய கலாச்சாரம், ஹலால் ஹராம், இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டை தான் மதரசா. மதரசா மட்டும் இல்ல அப்படின்னா மக்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக, காட்டு வன விலங்குகளாக போய்விடுவார்கள். ஹலால் ஹராம் தெரியாம போயிடும். குரான் ஹதீஸுடைய விளக்கம் அவங்கள்ட்ட போய் சேராது. குரான் ஹதீஸுடைய விளக்கத்தினுடைய விற்பன கூடங்கள் தான் மதரசாக்கள். மதரசா இல்ல அப்படின்னா உம்மத்தை இஸ்லாமியா இல்ல. அல்லாமா ஷேக் அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, மதரசாங்கிறது சாதாரணமா எடை போடாதீங்க. சோட்டி போட்டி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை போட்டு அழுக்கு உடையில போட்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்ல சந்தா வசூல் பண்ணி நடத்தக்கூடிய இந்த சின்ன சின்ன மதரசாக்கள் தான் இஸ்லாத்தினுடைய, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயிர் நாடி. இந்த மதரசா இல்ல அப்படின்னா இதுவரைக்கும் இந்தியாவா இருந்திருக்காது. இந்தியாவுடைய சுதந்திர போர்ல எல்லாரும் பங்கெடுத்தாங்க. தாருலும் தேவபந்துடைய உலமாக்கள் பங்கெடுத்தாங்க. நம்ம உலமாக்கள் பங்கெடுத்ததற்குரிய முக்கிய நோக்கம் என்ன? பிரிட்டிஷுடைய ராஜ்யம் எப்ப இந்தியாவுக்கு வந்ததோ, இஸ்லாம் வெறுமனே அவங்களுக்கு நாட்டை ஆளுவது நோக்கம் அல்ல, மாறாக இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை அப்படியே தொடர்ச்சி வலிச்சு எடுக்கக்கூடிய வேலையை அவங்க பார்த்தாங்க. மக்ரிபி சகாஃபத், மேற்கத்திய கலாச்சாரத்துடைய ஊடுருவல் இந்தியா முழுக்க வந்தது. இந்தியாவுல இருக்கக்கூடிய ஏராளமான மதரசாக்களை இடித்து தகர்த்துனாங்க. நிறைய மதரசாக்கள் இல்லாம போனது. அந்த நேரத்துல இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்துல இருந்து முர்த்தத்தாயி வெளியே போகாமல் மக்கள் இருப்பதற்காக, ஜஹாலத்துடைய மடமையுடைய இருள் சூழ்ந்த சூழ்நிலையில தமிழ்நாடு சிக்கி தவிக்கும் பொழுது வடநாட்டுல தாரும் தேவபந்து நிறுவப்பட்டது. தென்னகத்துல தமிழ்நாட்டுல ஆற்காடு போன்ற, வட ஆற்காடு போன்ற இந்த வேலூர்ல ஆலா ஹசரத் அவர்கள், குத்துபே வேலூர் என்று சொல்லக்கூடிய ஆலா ஹசரத் அவர்கள், அப்துல் வஹாப் என்று பெயருடைய ஆலா ஹசரத் அவர்கள் பாக்கியாத்து சாலிஹாத்தை நிறுவினார்கள். பாக்கியாத்து சாலிஹாத்தை எப்படி நிறுவனாங்க? அண்ணல் ஆலா ஹசரத் அவங்க கனவுன்னு பாக்குறாங்க. கனவுல மரத்துல இருந்து கனிகளை புடுங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு கனவு ஒன்று பார்க்கிறார்கள். அந்த கனவுடைய விளக்கமாக அவளுக்கு சொல்லப்பட்டது, உங்களை கொண்டு ஒரு இஸ்லாமிய நிறுவனம், குரான் ஹதீஸுடைய கல்வியுடைய கலாச்சாரை அந்த விஷயத்துல நீங்க ஆர்வமாக ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் அவளுக்கு சொல்லப்பட்டது. அண்ணல் ஆலா ஹசரத் குத்துபே வேலூர், குத்துபே ஜமான், அவுலியா, இறை நேசர், சுன்னத்தி முத்தகி, முஹையூ சின்னா, காமி உல் பிதா ஹசரத் அவர்கள் பாக்கியாத்து சாலியாத்தை நிறுவினார்கள்.
பாக்கியாத்து சாலியாத்துடைய நிறுவப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் ஏராளமான சீர்திருத்தங்கள் இஸ்லாஹில் மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு மதரசாவுலையும் தமிழ்நாட்டில் அந்த மதரசாவுடைய ஆரம்பத்தை ரொம்ப சுவாரஸ்யமான ஆரம்பம். பாக்கியாத்து சாலிஹாத் அதனுடைய ஆரம்பம் மிக ஒரு சுவையான, ஒரு இன்பமான, ஒரு பேரற்புதமான ஒரு ஆரம்பம். காஷிஃபுல் ஹுதா உடைய ஆரம்பம் மிக ஒரு அருமையான ஒரு ஆரம்பம். உஸ்வத்துல் ஹசனாவுடைய ஆரம்பம் மிக ஒரு அருமையான ஆரம்பம். எல்லா கல்வி ஸ்தாபனங்களுடைய ஆரம்பமும் மிக அழகான ஒரு ஆரம்பம். அதே போன்று ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜாமியத்துல் இஸ்லாமுடைய இந்த கல்வி ஸ்தாபனத்துடைய ஆரம்பத்திற்கும் மிக அழகான ஒரு வரலாறு உண்டு. இதற்கும் மிக அழகான ஒரு ஆரம்பம் உண்டு. ஐயம்பேட்டையில வளத்தூர்ல பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபருடைய மனைவி, ஒரு பெண். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடித்தளமே அந்த கலிமாவை ஏந்திய அந்த முஸ்லிம் பெண்கள் தான். அந்த சமுதாயம் தான் இஸ்லாத்தினுடைய அடித்தளமே. அங்கு இருந்துதான் ஒழுக்கம், நற்குணம், தக்குவா என்ற அந்த இறையச்சம் சந்ததிகளுக்கு மத்தியிலே ஊடுருவோம். அப்படிப்பட்ட ஒழுக்கமும் தக்குவாவும் நிறைந்த வளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபருடைய மனைவியுடைய கனவிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல முறை ஒரு கனவிலே பார்த்திருக்கிறார்கள். சலீஃபாக்களை 4 சலீஃபாக்களை கனவுல பார்த்திருக்கிறாங்க. அவங்க பார்த்து சொன்னாங்க, இந்த இடத்தை சுட்டி காட்டி சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு கல்வி ஸ்தாபனத்தை, குர்ஆன் ஹதீஸ் உடைய ஒரு மார்க்க கல்வி கலைக்கூடத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாக சொன்னாங்க. அதன் அடிப்படையில தன்னுடைய நகை எல்லாத்தையுமே விற்று இந்த கட்டடத்தை அழகா கட்டி இதைய முழுக்க உள்ளூர் உலமாக்க இடத்துல வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு அழகான ஒரு ஆரம்பம், அழகாக கட்டி எழுப்பி முழு இஹ்லாஸ் நீயத்தோடு இந்த கட்டடத்தை கட்டுனாங்க. அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் நிர்வாகத்துக்கு அவங்க வந்ததே கிடையாது. ஒவ்வொரு நிறுவனத்துடைய வளர்ச்சியும் அந்த நிறுவனத்தை நிறுவியருடைய இஹ்லாஸ், மன தூய்மையை பொறுத்தே அமையும் என்பதற்கு உதாரணம் ஜாமியத்துல் இஸ்லாமியா. இந்த கட்டடத்தை கட்டுனாங்க, நகை எல்லாத்தையும் விட்டு, ஆபரணங்கள் எல்லாத்தையுமே விட்டு இந்த கட்டடத்தை கட்டி அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான முறையில் அர்ப்பணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த நிறுவனத்துல இருந்து, இந்த மதரசாவுல இருந்து 16-17 ஹாஃபில்கள் உலக படிப்போட இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அதோட கலாமுல்லாவை சிறந்த முறையில மரணம் செஞ்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லா ஹாஃபிலுக்குமே நல்ல பாடம் இருக்குது. எல்லாமே 30, 40, 25 தௌர் முடிச்சிருக்கிறாங்க. நீங்க அவங்ககிட்ட குர்ஆன்ல எங்க இருந்து வேண்டுமானாலும் கேட்கலாம். தாராளமா குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க, பார்க்காம ஓதுவாங்க. அந்த அளவுக்கு திறமையான ஹாஃபிலுடைய இந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது. இதை சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அந்த நிறுவியருடைய அந்த இஹ்லாஸ் இருக்குதா இல்லைங்களா, அந்த மன தூய்மை, அதுதான் காரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, மஸலு கலிமத்தின் தய்யிபத்தின் கஷ்ஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபருஉஹா ஃபிஸ் ஸமா தூதி உகுலா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பியா. ஒரு கலிமா, நல்ல சொல்லுக்கு என்ன உதாரணம்? ஒரு நல்ல ஒரு மரம் உதாரணம். அந்த மரம் பூமியில நன்கு வேர் ஊன்றி அதோடைய கிளையில் வானலோங்கி இருக்குது. அதனுடைய பலன்களை எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இந்த நிறுவனத்துடைய முத்தகி அவருடைய இஹ்லாஸ் உடைய காரணத்தினால இதோடைய அடித்தளம் நன்றாக வேரூண்டப்பட்டிருக்குது. இதோடைய பலன்களை நீ வரக்கூடிய சமுதாயம் கியாமத்து வரைக்கும் அனுபவிக்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நிறுவனத்தை நிறுவிய அந்த ஸ்தாபகருக்கும், இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், இந்த மதரசாவுல இல்மை மார்க்க கல்வியை தேடி வரக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொடுத்தருள்வானாக. வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.